ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழர் டேஸ்ட். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து கீரை சாம்பார் பார்க்க போகிறோம். இது வந்து பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். இதை கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சிட்டு அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன வேணுன்றதை பார்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இல்லைன்னா வரமிளகா வச்சுக்கலாம். அது இல்லாமல் நம்ம வந்து இந்த தேங்காய், வெங்காயம், அப்புறம் சோம்பு 3 போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான். அப்புறம் எண்ணெய், கடுகு, ஜீரகம், உளுந்தரிசி இதை 3 எடுத்து வச்சுருக்கோம். கருவேப்பிலை வச்சுக்கலாம். அப்புறம் கீரை, அப்புறம் பெருங்காயத்தூள் எல்லாம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வானசட்டியில் ஆன் பண்ணிவிட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு. எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தரிசி எல்லாம் போட்டுட்டோம். போட்டுட்டு பெருங்காயத்தூள், வரமிளகாய், கருவேப்பிலை, தக்காளி ரெண்டு ஒன்றா போட்டுக்கலாம். வதக்கிட்டு 5 மினிட்ஸ் வதக்கணும். நல்லா வதங்கட்டும். இதில் இப்போ உப்பு போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா வேக வச்சுருக்க பருப்பு எடுத்து அதில் ஊற்றலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நம்ம தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டோம்ல, அதெல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தேங்காய் திருவி அரைச்சி வச்சுருக்கோம்ல, தேங்காய், வெங்காயம், அப்புறம் சோம்பு 3 போட்டுடலாம். தேங்காய், வெங்காயம், சோம்பு 3 அரைச்சி வச்சுருக்கோம். இதில் போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வரணும். கீரை குழம்புல மெயினாக என்ன செய்யணும்னா, எப்பயுமே கீரையை போட்டு கொதிக்க விடக்கூடாது. இறக்க போகிற நேரத்தில்
போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே இறக்கிடணும். கொதிக்க விட்டிங்கன்னா அந்த பச்சை மாதிரி அந்த டேஸ்ட்லாம் மாறி போயிடும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இதை கொதிக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டயத்தில் ஒரு 5 மினிட்ஸ் அந்தளவுக்கு கொதிக்க வச்சோம்னா நம்மளுக்கு அந்த பச்சை வாடை, தேங்காயில் சோம்பில் இருக்க பச்சை வாடைலாம் போயிடும். நல்லா கொதிச்சு வந்தோடனே இப்போ நான் வந்து கீரையை போட்டுறேன். ஆல்ரெடி உருவி வச்சுருக்கேன். என்ன கீரை இது? முருங்கைக்கீரை உருவி வச்சுருக்கேன். அதை நான் ஆட் பண்ணுறேன். இதில் நம்மளுக்கு ஹெல்த்தியான ஒரு டேஸ்டியான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி. நம்ம வந்து இப்படியும் பண்ணலாம். தாளிப்பை வந்து லாஸ்ட்டில், அதாவது எல்லாமே போட்டு ஆட் பண்ணிவிட்டு தாளிப்பை வந்து லாஸ்ட்லேயும் போடலாம். அது இன்னும் நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ போட்டுட்டு சும்மா ஒரு கொதி தான், ஒரு 1 மினிட் வச்சுட்டு அப்படியே நிறுத்திடணும். அந்த ஹீட்லேயே அது நல்லா மாறி டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நான் நிறுத்திட்டேன். இப்போ கீரை சாம்பார் ரெடி. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சுருக்கோம். இதை கண்டிப்பாக சில்வர் பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிடணும். எப்படி ஹெல்த்தியான டேஸ்டியான கீரை சாம்பார் ரெடின்னு காட்டுறேன். இதில் நிறைய அயன் இருக்குது. அப்புறம் நான் இன்னொரு விஷயம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். என்னென்னா நம்ம வந்து பருப்பு பொடி, கருவேப்பிலை பொடி, ஆந்திரா பல்லில் பொடி, அப்புறம் கீரை பொடி, கொள்ளு பொடி, எள்ளு பொடி எல்லாமே நம்ம இதில் தமிழர் டேஸ்ட்டில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். என் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தேங்க்யூ.